டெம்பரரி வேரியபிள் யூஸ் பண்ணக்கூடாது, தனியா கூட்டலையும் கழித்தலையும் மட்டும் யூஸ் பண்ணி ரெண்டு நியூமரிக் வேரியபிள்ஸ் வேல்யூ எப்படி ஸ்வாப் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். சோ உங்கள்ட்ட x சொல்லி வேரியபிள் இருக்கு, அதோட வேல்யூ 3, y என்ற வேரியபிள் வேல்யூ வந்து 4. இந்த ரெண்டு வேல்யூஸ் எல்லாம் நாங்க ஸ்வாப் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னா இந்த ரெண்டு வேரியபிள் வேல்யூவையும் கூட்டி ஒரு வேரியபிளுக்கு ஸ்டோர் பண்ண போறோம். பட் நாங்க புதுசா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண கூடாதுன்றதால நான் x க்கு x ஆக y கூட்டி அசைன் பண்றேன். சோ இந்த லைன் முடியக்குள்ள x இந்த வேல்யூ வந்து 7, y இந்த வேல்யூ வந்து அது ஸ்டில் 4 தான். ஓகே, இப்போ எங்கட y க்கு பழைய x இந்த வேல்யூ அசைன் ஆகணும். இவரை நாங்க எப்படி எழுதலாம்? x ஆக y சய y ன்னு சொல்லி எழுதலாம். ரைட்? சோ x ஆக y யார் இருக்கிறார்? இப்ப x இருக்கிறார். சோ x சய y. சோ y சமன் x சய y. சோ இந்த லைன் முடியக்க x இந்த வேல்யூ அது ஸ்டில் 7 தான். y இந்த வேல்யூ என்ன? 7 சய 4 3. ஓகே, இனி என்ன? எங்கட x க்கு பழைய y இந்த வேல்யூ அசைன் பண்ணும். இவரையுமே நாங்க என்ன? x ஆக y சய x ன்னு சொல்லி எழுதலாம். x ஆக y யார் இருக்கிறார்? எங்கட x. இது எங்கட பழைய x. பழைய x யார்ட்ட இருக்கு? எங்கட y கிட்ட இருக்கு. சோ y. சோ x சமன் x சய y. சோ இந்த லைன் முடியக்க x இந்த வேல்யூ என்ன? 7 சய 3 4. y இந்த வேல்யூ என்ன? அது 3 தான். சோ பாத்தோம்னு சொன்னா எங்கட ரெண்டு வேரியபிள்ஸ் வேல்யூமே என்ன? ஸ்வாப் ஆகிட்டு. ஓகே.